ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எஸ்எஸ்டி ஜேக்கப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலெக்ஷன் விசஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட ஒரு சூப்பரான பிளேயர் இருக்கார். இவர் தான் என்னோடய ஆருயிர் தோழன், ஆருயிர் நண்பன், சொல்லப்போனால் தேவா தளபதின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி என்னோட உயிர் தோழன் இவர் தான். இன்றைக்கி வந்து இவர்கிட்ட வந்து நம்ம வந்து கலெக்ஷன் விசஸ் போடலான்னு இருக்கோம். வாங்க கைஸ். என்ன ப்ரோ, ஓகே ப்ரோ, ரெடியா? இது கேமோட ரூல்ஸ் பற்றி நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் போடுற காஸ்ட்யூம் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா எனக்கு ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி நீங்கள் போடுற காஸ்ட்யூம் வந்து என்கிட்ட இல்லைனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, ஓகேவா? அதே மாதிரி 2 காஸ்ட்யூம் இப்போ நான் வச்சுருக்க காஸ்ட்யூமும் இருந்துச்சு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பாயிண்ட் வந்து கிடையாது, ட்ரான்னு ஆள்விக்கு விடும். மொத்தம் வந்து 10 பாயிண்ட் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ வாங்க, இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறா? நோட்டிஃபிகேஷனில் பாரு எடுத்தாச்சு பாருங்க. நம்ம ஆயுதத்தை இருக்கா? அண்ணனுக்கு ஒரு பாயிண்ட்டை போடு. வேறு மாதிரி கைஸ் நம்ம சேனலுக்கு யாராவது பசங்க இருக்கா, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைங்க இல்லைங்க, நீங்கள் இதை இருங்க செக் பண்ணி பார்க்குறேன். இல்லையே நான் போயிட்டு வரேன். என்ன எடுக்கலாம்? ஒன்று இறக்குறேன். அது எப்படி உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இருக்காதுல்ல நினச்சேன். ஈக்குவல் பாயிண்ட் மீன்ஸ்க்கு பாயிண்ட் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று தான் கைஸ். இப்போ வந்து அவர் தான் போடணும். நம்ம வந்து தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் வாயை கொடுத்து. எதுலுங்க இருக்குது? கேப்பில் இருந்துச்சா? ஃபுல் செட்டா இல்லை ஃபுல் செட் இல்லையா? பண்டில் இல்லையே, இருங்க செக் பண்ணுறேன். கைடி நம்ம கைடி நான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். இல்லை இருங்க, இப்போ நான் இறக்குறேன். எதாக இருக்கலாம்? ஓகே, அண்ணனுக்கு ஒரு பாயிண்ட்டை போடு. இருக்கா? அண்ணனுக்கு இப்போ பாயிண்ட்டை போடுங்கப்பா. இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்ததுங்க. எங்கே நீங்கள் வேறு? ஆமாம் இப்போ நான் 2 பாயிண்ட், அண்ணனுக்கு ஒரு 2 பாயிண்ட்டை போடு. 2 பாயிண்டில் இருக்கேன். எதில் இருக்குது? 2.2 கைஸ். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தனே இருக்கு, பண்டிலே இருக்கு. அண்ணனுக்கு பாயிண்ட் போடுங்க கைஸ். 3-2 என்ற நிலையில் எஸ்எஸ்டி ஜாக் முன்னிலையில் உள்ளார். செக் பண்ணி 3-3 என்ற நிலையில் சமமாக உள்ளோம். இப்போ இந்த பக்கம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் அங்கிட்டும் பாயிண்ட் வந்து சரிசமமாக இடிச்சிட்டு இருக்கு கைஸ். சிரிக்கிறாரு பாருங்க, அவருக்கு ஈடு கொடுத்து வராரு. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பெருசாக இருக்கவனா
போடுங்க அண்ணனுக்கு ஒரு பாயிண்ட்டை போடு. 4 பாயிண்ட் கைஸ், 4 பாயிண்ட் கைஸ். 4-3 நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் முன்னிலையில் உள்ளார். என்கிட்ட இல்லை முன்னிலையில் உள்ளார்னு அவர் 4-4 ஈக்குவல் போட்டுக்கோங்க அப்படின்ட்டாரு. சிரிக்கிறாரு பாருங்க. அஞ்சுக்கு 4 என்ற நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் முன்னிலையில் உள்ளார். இதுவாங்க அப்படியா சோரா? கேட்டு பாருங்க. நான் 5க்கு 4. 5 நீங்கள் 4 போடவே இல்லை. நம்ம இறக்கிடலாம். இல்லைங்க 6-4. 6-4 என்ற நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் முன்னிலையில் உள்ளார். இந்த மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்கு பாருங்க. பாருங்க உங்கள் கண்ணில் ஏதாவது தென்படுச்சுன்னா பாருங்க. இருக்கிற நம்ம ஐடி தான் பெரிய ஐடி. இருக்கிற நம்ம ஐடி தான் பெரிய ஐடி. ஆமாம் கைஸ், கேர்ள் பண்டில் தான் இருக்குது. என்கிட்ட இல்லைங்க. 6-5 என்ற நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் தான் முன்னிலையில் உள்ளார். பாருங்க ஒன்று இறக்குறேன். கதராவு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் guys. இந்த பண்டில் இல்லைங்க 7-5 என்ற நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் முன்னிலையில் உள்ளார். 7-5 தானே? என்கிட்ட இல்லைங்க. 7-6 கைஸ். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ். லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இறக்குறேன் பாருங்க. ரீஅனிமேஷன்ல கை தேர்ந்து போனவர் அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சொல்ல போனா பார்த்துக்கோங்க. 8-5 என்ற நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் முன்னிலையில் உள்ளார் கைஸ். ஆமாம் கைஸ், இந்த மேட்ச் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட்டில் நாங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம். எங்க இல்லைங்க இபிஎஸ் இருக்காதுன்ற நிலையில் இருக்கக்கூடாது. 9 பாயிண்ட் எடுக்கணும் எப்படியாவது. அது எஸ், நம்ம 9 பாயிண்ட் எடுத்துட்டோம் கைஸ். 9-6 என்ற நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் முன்னிலையில் உள்ளார். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். போடுங்க, நீங்கள் போடுங்க. என்கிட்ட இல்லைங்க. அதை 9-7ங்க. இப்போ நான் இறக்க போகிற பண்டில் வேறு ரகமான ஒரு பண்டில். சொல்லப்போனால் அது இப்போ ரீசெண்டாக எடுத்தேன். எதை இறக்க போகிறேன்னு அவருக்கே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த பண்டில் போட்டே விளாண்டுருக்கேன். வாங்க இறக்கிட்டோங்க. நாம ஜெயிச்சிட்டோம் மோரா. கையிலே ஆகாசம். அவ்வளோங்க. 10 பாயிண்ட் எடுத்தாச்சு. 10 out of 7 நிலையில் எஸ்எஸ்சி ஜாக் இந்த போட்டியில் வின் பண்ணி விட்டார் கைஸ். நம்ம சேனல் பசங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்போ உடனுக்குடன் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவர்கிட்ட வந்து கருத்தை வந்து கேட்டுருமா கைஸ். ஒய்கே கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து முதல் முறையாக எங்களோட இந்த சேனலில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எங்கள் கூட வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஃபீலிங் தந்திருக்கு, இந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்லுங்கள். மெசேஜில் போட்டு விடுங்க. அவர் வந்து ஷைட்டை இப்போ கொஞ்சம் வெக்கப்படுவார். அதனால் வந்து மெசேஜில் தான் போடுவார். சொல்லுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஓகே, என்னோடய உயிர் நண்பா, கருத்தை சொல்லுங்கள். எப்படி கலெக்ஷன் வச்சு என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக போச்சா சொல்லுங்கள். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சொல்லிட்டாரு சார். நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். சொல்லப்போனால் பக்கத்தில் தான் இருக்கார். ஜாலியாக தான் இருக்குன்றாரு. முதல் முறையாக என்னோடய சேனலுக்கு வரீங்க. உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா?
அவரே சொல்கிறார் ரொம்ப பெருமையாக தான் இருக்குன்றாரு. கைஸ் ஓகே கைஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறேன் கைஸ். நம்ம சேனல் பிடிச்ச மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டோம். அப்போ தான் நான் உடனுக்குடன்